எதிர்கட்சிகள் விமர்சிக்க எதுவுமே இல்லாமல் வெறும் வதந்திகளை மட்டுமே பரப்புகின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊடகமாக நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அரசினுடைய சாதனைகளை சிறு சிறு பாயிண்ட்ஸாக போட்டோ கார்டாக நீங்கள் வெளியிடலாம், அல்லது ஷார்ட்ஸ் வடிவிலான வீடியோ கிளிப்ஸாகவே நீங்களே அது பதிவு செய்து நீங்கள் வெளியிடலாம். கழக அணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்று முப்பெரும் விழாவில் நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்கன்னா அது ஏதோ ஆணவத்தின் அடிப்படையில் இல்லை. நீங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், சார்பணிகள் உங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் தலைவர் அவர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். எனவே நம்மை நம்பி கழகத்தின் வீரர்களான உங்களை நம்பித்தான் தலைவர் அவர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் நிர்ணயித்த இலக்கு மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் 100% அல்ல 200% உழைச்சாதான் 200 தொகுதி நம்ம ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே 23 அணிகள் இருக்கலாம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர் என பல அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ அணிகள் இருந்தாலும் மனசுல ஒன்னே ஒன்று மட்டும்தான் வச்சுக்கணும். நாம அனைவரும் ஒரே அணி, அது கலைஞர் அணி. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அனைவரும் செயல்பட வேண்டும். 2024 பாசிஸ்டுகளுக்கு நாம தான் கடிவாளம் போட்டோம். 2026 தேர்தலில் அந்த வெற்றியின் மூலம் பாசிஸ்டுகளுடைய அடிமைகள் அவங்களுக்கும் நாம தான் கடிவாளம் போட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவருடைய ஏஜென்ட்டுகள், அதிமுக தான் ஏஜென்ட்டுகள், அவங்களையும் மொத்தமாக தூக்கி தமிழ்நாட்டுக்கு வெளியே போடுவோம் என்று கூறிக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகம் பெற உள்ள வெற்றி உங்களுடைய உழைப்பால் கிடைத்த வெற்றி, உங்களுடைய சாதனை வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.